ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவ் ஆகி ஜிஎஸ்டி நம்பர் வந்ததும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து மெயில் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜிஎஸ்டி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மெசேஜ் டைட்டிலோட வந்திருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் பாருங்கள், யுவர் லாகின் கிரெடென்ஷியல் ஆர் ஆஸ் அண்டர் அப்படின்ட்டு பாருங்கள். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெம்பரரி யூசர் நேம் தான், டெம்பரரி யூசர் நேம் டெம்பரரி பாஸ்வேர்டு தான். இதை போட்டு லாகின் பண்ண உடனே இமிடியேட்டாக வந்து நம்மளை வந்து நியூ யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லும், பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணிங்க, ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டாலும் இல்லை வந்து அப்படியே வந்து யூசர் நேமை காப்பி பண்ணிட்டாலும் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து செப்பரேட் நம்ம வந்து டைப் பண்ணி தான் ஆகணும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. யூசர் நேம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அதனால் யூசர் நேமை காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூசரா அப்படின்னு கேட்கும். இதுலேயே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் லாகின் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க லாகின் ஆகி உள்ளே வரும். உள்ளே வந்ததும் இதில் வந்து ப்ரொஃபஷனல் ஐடி /GSTIN/UIN, அதாவது நம்ம மெயிலுக்கு வந்திருக்கோம் யூசர் நேம் அப்படின்ட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டில் உள்ளதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து இமெயிலுக்கு வந்திருக்கோம். அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ பாருங்கள், கைண்ட்லி ப்ரொவைட் த பிலோ இன்ஃபர்மேஷன் டு ப்ரொசீடு அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நியூ யூசர் நேம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அதாவது இதனுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8 to 15 கேரக்டர்ஸ் தான். அதுக்கு மேலே என்ட்ரு பண்ண முடியாது. 8 கேரக்டருக்கு கம்மியாகவும் டைப் பண்ண முடியாது. அதனால் 8 to 15 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறது மாதிரி இருக்கணும். அதாவது நேமு லெட்டர்ஸ், அதாவது நம்பர்ஸு ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி வச்சிங்க. 8 எழுத்துக்கு கம்மியாக இல்லாமலும் பார்த்துங்க, 15 மேலே போகாமலும் பார்த்துங்க. 15 மேலே வந்து நம்ம டைப் பண்ணாலும் என்ட்ரு ஆகாது. அதே மாதிரி வச்சிங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து யூசர் நேமில் வந்து நீங்கள் வந்து டாட்டு அண்டர்ஸ்கோர் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நியூ பாஸ்வேர்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 to 15 கேரக்டர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆல்பபெட், 1 நம்பர், 1 அப்பர் கேஸ் லெட்டர், 1 லோவர் கேஸ் லெட்டர் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வச்சிங்க, அதில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வச்சிங்க. அதுக்கப்புறம் அட்டு போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேன்சி நம்பர் ஏதாவது வந்துச்சுனாலும் வச்சுக்கலாம். அதே வந்து அதாவது ரீகன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல வந்து மேலே என்ன பாஸ்வேர்டு வச்சிங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து கீழே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து லாகின் பண்ணணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேமும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நியூ ஜிஎஸ்டி எடுத்த உடனே இப்போ வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்த உடனே இது மாதிரி கேட்கும், கோர் பிஸ்னஸ் செலெக்ஷனே கேட்கும். நம்ம வந்து பண்ணுறது வந்து மேனுஃபேக்சரா இல்லை வந்து ட்ரேடரா அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிடணும். இல்லை சர்வீஸ் ப்ரொவைடரா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து எதுக்காக ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த ரீசனை வந்து என்ட்ரு பண்ணிங்க. மேனுஃபேக்சரர் அப்படின்னாக்கா மேனுஃபேக்சருக்கு நேராக டிக் பண்ணிங்க. இல்லை ஹோல்சேல் அதாவது ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடு டிக் பண்ணிங்க. அதில் ஹோல்சேலாக ரீட்டைலாக அப்படின்னு கேட்கும். ஹோல்சேல் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் டிக் பண்ணிங்க. இல்லை வந்து ரீட்டைல் அப்படின்னா ரீட்டைல் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி மெசேஜ் காமிக்க ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்தால் தான் திரும்ப வந்து வார்னிங் மெசேஜ் அப்படின்னு வந்துருக்கோம். அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்ததுலேருந்து, அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆனதுலேருந்து 45 டேஸ்க்குள்ளே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தாகணும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. 45 டேஸ்க்குள்ளே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிடும். அதனால் இது அந்த மெசேஜ் தான் இந்த வார்னிங் மெசேஜ். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு தான் இது மாதிரி வரும். இது மாதிரி வந்ததும் இதில் வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஃபைல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துக்கலாம்.
நம்ம இப்போ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். அதனால் டேரெக்டாக வந்து அந்த ஃபைல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் சர்வீசஸ்னு வரும். அதில் இந்த சர்வீசஸை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் சர்வீசஸ்னு வரும். இந்த யூசர் சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா view/download certificate அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த அதாவது view/download certificate அப்படிங்கிறது பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர், அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் 06, அதாவது ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுன் ஏரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். இதுதான் வந்து நியூ ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணி நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்ததுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.